மதம் தான் எரிஞ்சுட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த முறுக்கு ரெண்டும் வேக மாட்டேங்குதே. இக்கா வெந்து காணும். சரி அப்பா தீயே நிப்பாட்டியது. சரிக்கா, இந்த கம்பி இதில் தானே வச்சிருந்தேன் காலையில். சின்ன பொண்ணு ஒரு தட்டில் முறுக்கு கொண்டு போனால அதில் தானே கம்பி இருந்தா அவள் கொண்டு போயிட்டா போல. இதெல்லாம் அவளை சொல்லக்கூடாது, ஒன்னே சொல்லணும். நீ ஒழுங்கா இருந்தா அவள் தட்டை கொண்டுட்டு போகும்போதுல அதில் இருந்த கம்பியை உங்ககிட்ட தந்துட்டு போயிருந்துருப்பாளா. சரி விடுக்கா, அவள் திரும்பி வரமுச்சில் கம்பி கொண்டு வந்துடுவா. அவள் திரும்ப வரமுச்சில் கொண்டு வந்துடுவா தெரியும். இப்போ உள்ள கிடக்குற இந்த 2 முறுக்கையும் எடுக்கணுமே. எப்படி எடுக்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆறிடுங்களாக்கா, அப்புறமா எடுக்கலாம். வா கவிதா. என்னது இது? இந்த இடத்துல ரொம்ப நேரமா ஒரு பொம்மை ஆடாம அசையாம நின்ன மாதிரியே இருக்குது. என்னடி உமா, என்னாச்சு? ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க? என்னடி, நாங்க 2 பேரும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம், பதிலே சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்க. எதுக்கு இவ எப்படியே நின்றுட்டு இருக்காவ? அதுதாம்மா எங்களுக்கு தெரியல, அதான் கேட்டுட்டே இருக்கோம். இவைய தான் எங்கள் தெருவில் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடுறதா கேள்விப்பட்டேன். அதான் ஒருவேளை ப்ராக்டிஸ் பண்ணுக்காவளோ என்னதான் தெரியல. ஏ உமா, இவ சொல்லுறது உண்மையா? நீ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியோ? உண்மையை சொல்லு. வாயில் என்ன நீ கொழுக்கட்டியே வச்சிருக்க? நீ வாயை திறந்து எதுவும் பேசலன்னு வச்சுக்க, அப்புறம் திங்கிறதுக்கு ஒரு முறுக்கு கூட நான் உனக்கு தரமாட்டேன். ஏக்கா, நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய முறுக்கு தரணும். முறுக்கு தரது இருக்கட்டும், இதில் ஒரு 4 வாழையில் முறுக்கு செஞ்சு வச்சிருந்தோமே, அந்த வாழையில எங்கே? அந்த வாழையெல்லாம் நான் தாங்க எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். பத்திரமா வச்சுருக்கேன்? வீட்டுக்குள்ளே வச்சுருக்க? ஆமாக்கா, வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். என் கூட வாசியில் நம்ம 2 பேரும் போய் அந்த வாழைகளை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏக்கா, நானும் வரேன். நீ ஒன்றும் வரேன்டா, நீ இங்கே நின்று, நாங்கள் 2 பேருமே எடுத்துகிட்டு வந்துடுவோம். சீலக்கோ, எங்கள் வீட்டு சாவி எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த சாவி எடுத்துகிட்டு எனக்கு மட்டும் ஒரு வாழையை வச்சுட்டு மீதி வாழையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. என்னடி, வாழையில் உங்கள் வீட்டிலேயே கொண்டு வச்சே? ஆமாக்கா. இது எப்போண்டி நடந்துச்சு? நீங்கள் இதில் நின்று இன்ட்ரெஸ்டாக முறுக்கு சிட்டு கதை விட்டுட்டு இருந்தீங்களா, அப்பந்தான் எடுத்து வச்சு கொண்டு போயிட்டேன். எடுத்து வச்சு கொண்டு போனியா? எதில் எடுத்து வச்சு கொண்டு போனேன்? 4 வாழையும் என்ன கையிலே தூக்கிட்டு போக முடியும்? அதான் எங்கள் வீட்டில் போய் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்து எடுத்து வச்சு கொண்டு போயிட்டேன். ஏக்கா, இந்த வழியில் உள்ள முறுக்கை நம்ம கவிதாட்ட கொடுத்து விட்ருவோம். ஆமாம், நீ சொல்லுறதான் சரிதான். என்ன நீ எங்களை வர சொன்னி அதுக்குள்ளே முறுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டீங்களாங்க? நீங்கள் முறுக்கு செய்கிறத பார்க்கறதுக்குன்னு எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? நாங்கள் கலக்கி வச்ச மாவு வேறு முடிஞ்சிட்டு, அரைச்சி வச்ச மாவு மீதி இருந்தால் கூட இப்போ உனக்கு நான் கலக்கி எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிடுவேன். அது கூட முடிஞ்சு போச்சு. என்னமோ போய் மாவு அரைச்சிட்டு வந்து செய்யணுனாலும் ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் 2 பேரும் நாளைக்கு காலையில் எங்கே கிளம்பி வந்துடுங்க. நாம் இங்கே வச்சு நிறைய பண்டம் செய்வோம். நிறைய பண்டம் செய்தெல்லாம் அப்புறம் செய்யலாம், முதல்ல முறுக்கு தான் செய்யணும். எனக்கு இந்த முறுக்கில் பூவாக இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பிடிக்கும். அண்ணி அதை செய்யறதுல பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்ல, அதை பார்க்கறதுக்குன்னு தான் நான் இங்கே வரணும்னு நினச்சேன். இந்த அம்மாட்ட சண்டை போட மாதிரி தான் காலையிலே வந்துருக்கலாம். அண்ணி, நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்த பிறகு தான் அந்த முறுக்கை செய்யணும். சரி கவிதா, நீ வந்த பிறவே நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். கவிதா, அங்கே ஏதோ பிரச்சனை சொன்னி, என்ன பிரச்சனை? அது வேற ஒன்றும் இல்லை அண்ணி, அம்மா எப்போ போல பிரச்சனை பண்ணாவல, அதான். கவிதா, உனக்கு இந்த முறுக்கு பிடிக்குன்னு சொன்னால எடுத்துக்கன்னா? எனக்கு இந்த முறுக்கை திங்கிறதுக்கெல்லாம் பிடிக்காது அண்ணி, செய்கிறத பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்டை கையில் வச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தது போதும். முதல்ல அவிய 2த்துக்கும் சாப்பிட்றதுக்கு கொடு. இந்தாங்க, எடுத்து சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடுமா? வேண்டாக்கா, அப்புறமா சாப்பிடுதோம். கவிதா, உங்கள் மாமியார் வீட்டில் கிறிஸ்மஸ் பண்டெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சா? ஆமாம் நீ, அங்கே பண்ண செய்ய ஆரம்பிச்சிட்டாவ. இந்த வருஷம் என்ன பண்டெல்லாம் செய்ய போறிய? அவைய என்ன பண்ண செய்கிறவனே எனக்கு தெரியல. நீ என்ன பண்ண செய்யறியன்னு கேட்கலையாங்கோ? ஆமாம், நான் போய் அவையிட்ட கேட்டோம்னா என்ன எல்லா பண்டத்தையும் செய்ய சொல்லிவிட்டு அவையே நவுண்டுருவேன். எனக்கு எதுக்கு வம்பு, அதனால நான் அவையக்கிட்ட போய் கேட்குறதே கிடையாது. சமையலாம் செஞ்சாச்சா? இனிமே தான் போய் செய்யணும். என்னமா போய் செய்ய போறியா? இப்போமே 12 மணி ஆக போகுது. என்னம்மா போய் சோறு வாங்கி குழம்பு வச்சு கொடுக்கறதுக்குள்ளே 2 மணி தாண்டிடுமே. நான் இங்கே வர்றதுக்கும் கொஞ்சம் மிஞ்சி தான் சோறு வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். என்னம்மா போய் குழம்பு வைக்கணும்னா நேரம் ஆயிடும். எங்கள் வீட்டில் நான் நிறைய மீன் குழம்பு வச்சுருக்கேன், உனக்கு தாரேன், கொண்டுட்டு போ. வேண்டாக்கா, நான் வீட்டில் போய் குழம்பு வச்சுக்கிட்டேன். காலையில் தாம்மா நிறைய குழம்பு வச்சுருக்கோம், கொண்டுட்டு போ. சரிக்கா. அண்ணி, எனக்கு குழம்பு உனக்கு வேணாலும் ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு போ. வேண்டாம் அண்ணி, நான் சும்மா கேட்டேன். சரி அண்ணி, அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இந்த வாழையில் இருக்க முறுக்க உங்கள் மாமியார் வீட்டுக்கு கொண்டுட்டு போ. இவ்வளோ முறுக்கு எதுக்கு அண்ணி? வேறு எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தான். சும்மா கொண்டு போய் சாப்பிடுங்க, பைசா ஒன்றும் தரேன்டாம். எப்போவுமே அன்னிக்கு அக்காவுக்கு கிண்டல் தான். கிண்டல் பண்ணுங்க முறை தானம்மா, அதான் கிண்டல் பண்ணுங்க. சீலா, நம்மளும் கிளம்புவோம். சரிக்கா. எங்கே நீ போறிய? துணி எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். துணி எடுக்க போறியா? அப்போ நாங்கள் 2 பேரும் வரோம். அப்போ 2 பேரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு ரெடியாக இருங்க. நம்ம துணி எடுக்க போயிடுவோம். போஸ் கொடுத்தது போதும், வீட்டுக்கு கிளம்புவோம்.
நானும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு துணி எடுக்க வந்துடுறேன்.